நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் இளையராஜா இருக்காரு இல்லையா? அவரு சம்பந்தமான விஷயங்கள் தான் இன்டர்நெட் உலகத்தில பயங்கரமா பேசு பொருளாக ஆகியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இது தொடர்பான விஷயங்கள்னா என்னன்னே தெரியாத நெறைய நபர்கள் இது தொடர்பான விஷயங்களே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வர்றதெல்லாம் ஒரு கருத்துன்னு சொல்லி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு தனி நபர் மீதான வன்மமாக நான் பார்க்கல. அவங்களுக்கு தேவை வியூஸு, ஷேரு, லைக்கு. அதுக்கு என்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இந்த சினிமா உலகத்துல அப்படிங்கிறது தெரியாம நிறைய பேர் இங்க பகிர்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய தகவல்களை அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏதோ என்னுடைய அறிவுக்கு எட்டுன சில விஷயங்களை உங்க கூட நான் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்படுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இளையராஜாங்கிற இசையமைப்பாளர் 1970களிலேயோ 80களிலேயோ அவர் இசையமைத்த பாடல்களுக்கு ப்ரொடியூசர் தான் பணம் கொடுத்துட்டாரு. அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம். அதாவது ஒரு கொத்தனார் வீடு கட்டுறாரு. அந்த வீடு அந்த வீட்டுக்கு யாரு செலவு பண்ணாங்களோ, அந்த வீட்டு உரிமையாளருக்கு தானே சொந்தம். அது எப்படி அவரு தனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படிங்கிற மாரியே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அத கேட்கும்போது எனக்கே சிரிப்பா வருது. கொஞ்சமாச்சும் ஏதாவது ஒரு விஷய ஞானத்தோட பேசுங்க. இளையராஜா ஒரு கொத்தனார். அவரு ஒரு கட்டடத்துல பங்காற்றுறாரு. அந்த கட்டடம் கட்டி முடிப்பதற்காக அவர் செயல்படுகிறாரு அப்படிங்கிற மாரி வச்சுப்போம். அதற்காக அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டு விட்டது. அப்படின்னா இதே விஷயம் எல்லாருக்கும் பொருந்தணும். ஏன் இந்த குட் பேட் அக்லி இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இருக்காரு இல்லையா? அவரு இசையமைத்த ஒரு பாடல வேற ஏதாவது படத்துல வேற ஒரு இசையமைப்பாளர் பயன்படுத்தினா, அவருக்கு காசு போகாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னும் சொல்லப்போனா அனிருத்தா இருக்கட்டும், ஏ.ஆர். ரகுமானா இருக்கட்டும், ஏ.ஆர். ரகுமான் இசையமைத்த பாடல வேற ஒரு படத்துல வேற ஒரு மியூசிக் டைரக்டரோ, வேற ஒரு புரொடியூசரோ பயன்படுத்தணும்னா, அதற்கு ஏ.ஆர். ரகுமானுக்கு பணம் வழங்கப்படும். பணம் கொடுக்கப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனா, இப்ப மணிரத்னம் ஏ.ஆர். ரகுமான யூஸ் பண்ணி தமிழ்ல ஒரு படத்த மேக் பண்றாரு. அதற்கு ஏ.ஆர். ரகுமான் இசையமைக்கிறாரு அப்படிங்கிற மாரி வச்சுப்போம். அதே படத்த ஒருவேளை ஹிந்தியில ரீமேக் பண்ணணும்னா, அதற்கு என்ன மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்? அதற்கு தனியா பணம் குடுக்கணுமா? இல்ல அதற்கும் சேர்த்து தான் பணம் வாங்கியிருக்காரா? அப்படிங்கிறதெல்லாம் கூட அந்த அக்ரீமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வருங்காலத்துல அத வேற மாரி பயன்படுத்தினா, அதுல எத்தன பெர்சன்டேஜ் இவருக்கு வரணும்? மென்ஷன் பண்ணி அந்த அக்ரீமெண்ட்ல எல்லாமே செட்டில் பண்ணியிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லப்பர் பந்துன்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த படத்துல பொட்டு வச்ச அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். விஜயகாந்த் அவர்கள் நடித்த படத்துல இளையராஜா இசையமைத்த பாடல் தான் அது. அந்த பொட்டு வச்ச தங்கக்குடம் ஊருக்கு நீ மகுடம் அப்படிங்கிற அந்த பாடல். அந்த பாடல பயன்படுத்தினதற்காக அவர் லப்பர் பந்து படத்துக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பல. ரூ. 5,00,00,000 எஸ்டேட்லாம் கேட்கல. அவர் இந்த படத்துக்கு கேட்டிருக்காருன்னா, அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னங்கிறத முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் பேசணும். இப்ப இவரோட முகத்த போட்டாலே, அஜித் குமார் அவர்களினுடைய முகத்த போட்டாலே, அதிகமா வியூஸ் வருதுங்கிறதற்காக இத பூதாகரமாக்குறாங்களோன்னு எனக்கு தோணுது. இன்டர்நெட் வளர்ந்துட்டு வருது. இப்ப லைக், வியூஸ் அண்ட் ஷேர் இதுக்காக எத வேணாலும் பண்ணலாம். ஒரு ரிசர்ச்சே இல்லாம எத வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னாக்கா, தவறான விஷயங்கள் மக்கள போய் சென்றடையுது. மக்களுக்கு சரியான தகவல்கள் போய் சேர்றதில்ல. அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு வன்மம் கிரியேட் ஆயிடுது. இந்த ஆளு ஏன் இப்படி கத்திட்டு இருக்காரு? இந்த வயசுக்கு மேல இவருக்கு ரூ. 5,00,00,000 தேவையான அவர் ரூ. 5,00,00,000 கேட்டது அவருடைய பாடலுக்கான மதிப்பு கிடையாது. இனிமே யாரும் பயன்படுத்தக்கூடாது என்னோட பர்மிஷன் இல்லாம அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரியான விஷயங்கள ஒரு ஆயுதமா கையில எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி ஏ.ஆர். ரகுமானுக்கு காசு போகுது. அதாவது ஏ.ஆர். ரகுமான் பாடல இன்னொரு படத்துல யாராவது யூஸ் பண்ணா ஏ.ஆர். ரகுமானுக்கு காசு போகுது. அனிருத்துக்கு காசு போகுது. ஜேம்ஸ் வசந்தனுக்கு காசு போகுது. ஏன் நம்ம ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் பாடலை வேற ஒரு இசையமைப்பாளர் பயன்படுத்தினால், அவரோட ஏதோ ஒரு படத்திற்கு வேற ஒரு புரொடியூசரோ, வேறொரு இசையமைப்பாளரோ பயன்படுத்தினா, அதற்கு ஜி.வி. பிரகாஷுக்கும் காசு போகுது. இதெல்லாம் கரெக்ட்டு. அப்ப இளையராஜாவுக்கு காசு போகலையான்னு கேட்டீங்கன்னா, இங்க தான் ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அந்த அக்ரீமெண்ட்ன்னு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா? அந்த அக்ரீமெண்ட் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் மிக சிறப்பாக போடப்பட்டது. ஏ.ஆர். ரகுமான்லாம் ரொம்ப அழகா அக்ரீமெண்ட் போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாரி, இன்னொரு இசையமைப்பாளர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரு அவருடைய பேட்டியில தான் சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு மொழியில அது மொழிபெயர்ப்பு செய்யும்போது கூட, அந்த பாடலுக்கான காசு இவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்தே அவர் அக்ரீமெண்ட்ல போட்டுருவாரு அப்படிங்கிற மாரிலாம் அவரு சொல்லியிருந்தாரு. அதனால தான் இதுல மத்த இசையமைப்பாளர்கள் யாருமே வாய அதிகமா தொறக்க மாட்டேங்கிறாங்க. 1980கள்ல இந்த அக்ரீமெண்ட் முறை அந்த அளவுக்கு திறன்பட செயல்படல. கேசட் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அப்போ எக்கோன்னு ஒரு நிறுவனம் ஒண்ணு இருந்தது. அதுக்கும் இளையராஜாவுக்குமே ஒரு தொடர்பு ஒண்ணு இருக்குது. இளையராஜா அதுல ஏமாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள், சில கான்ட்ரோவர்சிலாம் இருக்கு. அது என்னங்கிறத கோர்ட் தான் முடிவு பண்ணணும். அத நம்ம எடுத்து பேச முடியாது. இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, இளையராஜா தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, நான் ஒரு பாடலுக்கு 1980கள்ல இசை அமைத்திருந்தேன். அந்த படத்திற்கு அந்த பாடல பயன்படுத்திக்கிறதற்காக தான் ஒரு நிறுவனத்திற்கு நான் உரிமை குடுத்திருந்தேன்.
அதே மாரியே அந்த பாடல் கேசட்லாம் இருக்கு இல்லையா? அதை விற்பனை செய்து அதன் மூலியமாக வரக்கூடிய அந்த லாபத்தை பெற்றுக்கொள்ள அந்த நிறுவனத்திற்கு உரிமை உண்டு. ஆனா இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்தில அந்த பாடல ரீமேக் பண்றதற்காக சில பேர் யூஸ் பண்ணும்பொழுது, அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உரிமை இல்ல. அதாவது இவரு வந்து 1980கள்ல ஒரு லேபிளுக்கு உரிமை குடுத்திருந்தாரு இல்லையா? அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா கூட, அந்த லேபிளுக்கே காசு போகக்கூடாது இல்லையா? ஏன்னா இளையராஜா இசையமைத்தாரு. புரொடியூசர் அத பயன்படுத்தினாரு. இப்ப லேபிள்ங்கிறது யாரு? நடுவுல அவங்க ஏன் இருக்காங்க? அந்த லேபிளுக்கு காசு போகுது. இவங்க வந்து உரிமை வாங்கியிருக்கிறது அந்த லேபிள் கிட்ட. அந்த லேபிள் கிட்ட காசு குடுத்து அந்த லேபிள் இருக்கிற அந்த நிறுவனத்துக்கிட்ட காசு குடுத்து, உரிமை வாங்கி இவங்க இந்த படத்துல பயன்படுத்தியிருக்காங்க. இளையராஜா என்ன சொல்றாருன்னா, "அந்த லேபிளுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. என்கிட்ட உரிமை வாங்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இத அவரு எப்படி கொண்டுட்டு போயிருக்கணும்னா, நியாயமா, இதுக்கேன்னு தனியா ஒரு கேஸ போட்டு, முதல்ல இந்த 1980கள்ல 1990களின் தொடக்கத்துல இருந்த அந்த அக்ரீமென்ட்க்கு ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வாங்கியிருக்கணும். எக்கோங்கிறது யாரோட நிறுவனம்? அதுல இளையராஜாவுடைய பங்கு என்ன? அந்த நிறுவனத்தினுடைய அந்த உரிமை எவ்வளவு? ஏதாவது பாடல்கள் இருந்ததுனாக்கா, அந்த பாடல்கள மறு உருவாக்கம் செய்யும்பொழுது, அதாவது அந்த பாடல்களை தழுவி இன்னொரு பாடலை உருவாக்கும் பொழுதோ, அல்லது அந்த பாடலை பயன்படுத்தும் பொழுதோ, இசையமைப்பாளருக்கு தான், அதாவது இளையராஜாவுக்கு தான் உரிமை இருக்கிறதா? அப்படிங்கிறதெல்லாம் சட்டபூர்வமா ஒரு முடிவுக்கு வரணும். இதுல 2012ல மாரல் ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து இருந்தது. ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலை உருவாக்குகிறார் அல்லது ஒரு இசையை உருவாக்குகிறார் என்றால், அந்த இசையை அவரது அனுமதி இல்லாமல் அதை திரித்து பயன்படுத்துவதோ அல்லது நகைச்சுவைக்காக பயன்படுத்துவதோ தவறு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனாக்கா, அதற்கு அந்த இசையமைப்பாளர் உரிமை கோரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்கு. இத பத்தி டீட்டெயிலா பேசணும்னா நிறைய பேசலாம். இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. பயங்கரமா வேர்த்துட்டு இருக்கு. அதனால நான் இதோட நிறைவு பண்ணிக்கவும் விரும்புறேன். இந்த விஷயத்துல இளையராஜா மேல பெரிய தப்பு ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இப்ப குட் பேட் அக்லி டீம் இருக்கு இல்லையா? அவங்க மேலயும் தவறு வந்து கிடையாது. அவங்க லேபிள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம்னு சொல்றாங்க. இளையராஜா என்ன சொல்றாருனாக்கா, அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி பிரயோஜனம் கிடையாது. என்கிட்டயே நீங்க பர்மிஷன் வாங்கணும்னு கேட்கிறாரு. அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்குன சில பாடல்களுக்கு அவர் வந்து எந்த விதமான பணமும் கேட்காம, அத பயன்படுத்திக்க உரிமையும் குடுத்திருக்காரு. அதற்கு உதாரணம், லப்பர் பந்து மாதிரியான படங்கள நம்ம வந்து சொல்லலாம். இன்னும் சில படங்களும் இருக்கு. அவங்கலாம் நேரா அணுகி அவர்ட்ட போய் கேட்டாங்க. அவர வந்து அணுகாமலேயே அவருடைய பாடல்கள அவங்க படத்துல யூஸ் பண்ணும்பொழுது தான், அவர் வந்து வெறுப்படைகிறாரு. அவர் வந்து நோட்டீஸ் வந்து குடுத்துட்டு இருக்காரு. மறுபடியும் நான் சொல்ல வர்றது ஒண்ணுதான். இளையராஜா இசையமைச்சுட்டாரு, புரொடியூசர்ட்ட காசு வாங்கிட்டாரு. அவருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அது எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் பொதுவானதாக இருக்கணும். இப்ப இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம், அது தொடர்பான விஷயங்கள்ல நாங்க வந்து பாட்டுக்கு உரிமை கோர மாட்டோம். ஏ.ஆர். ரஹ்மானா இருக்கட்டும், அனிருத்தாவா இருக்கட்டும், ஜி.வி. பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், ஜேம்ஸ் வசந்தனாக இருக்கட்டும், இவங்கலாம் வந்து எங்க பாடலுக்கு எந்த உரிமையும் வேணாம். நாங்க புரொடியூசர்ட்ட வித்துட்டோம். புரொடியூசர் இனிமே எப்படி வேணாலும் அத பயன்படுத்திக்கிட்டான். அதே மாரி நாங்க ஏதோ ஒரு நிறுவனத்துக்கிட்ட வித்துட்டோம். அந்த நிறுவனம் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறத நீங்க கேட்டு விசாரிச்சு சொல்லுங்க. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து இது தொடர்பான விஷயங்கள இன்டர்நெட்ல பகிருங்க. சும்மா தெரியாம எதையும் கண்ணாமூனான்னு பேசிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாம இவரு காசு கேட்டாரு. இவரு வந்து காச புடுங்குனாரு. எல்லாத்துக்கும் ஒரு காசு கேட்டுட்டு அலையுறாருலாம் சொல்லாதீங்க. எத்தனையோ பேர் இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ரீல்ஸ் பண்றதுல உங்களுக்கே தெரியாம நிறைய இளையராஜா பாடல்கள தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு லேட்டஸ்ட்டா இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தவங்க ஒரு பேட்டி ஒண்ணு எடுத்தாங்க இல்லையா? அந்த பேட்டியில கூட அவருடைய அந்த மகன வச்சு பேட்டி எடுக்கும்போது, அந்த பாடல் எந்த படத்துல இடம்பெற்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரியல. எந்த நடிகர் அந்த பாடல் இடம்பெற்ற படத்துல நடிச்சிருந்தாருங்கிறது கூட தெரியல. அப்ப இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான் அறிவு சார்ந்து இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இது தொடர்பான எந்த விஷயத்திலயும் போதிய அறிவு இல்ல, தெளிவு கிடையாது அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவா தெரியுது. சில விஷயங்கள புரிஞ்சுகிட்டு பேசுங்க. என் உடம்பு கொஞ்சம் சரியான பிறகு, நான் இன்னொரு நாள் இது தொடர்பா டீட்டெயில்டாவே நிறைய விஷயங்கள் பேசுறேன். நான் கேட்க வேண்டிய கேள்விங்கிறது வந்து நிறைய இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது நம்ம ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸும் போடுவோம். டிராவல் ரிலேட்டட் வீடியோஸும் போடுவோம். அதோட சேர்த்து இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த சோசியல் மீடியா யுகத்துல ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சிட்டா போதும். கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சில பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. சம்மந்தமே இல்லாம யாரையாவது போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த மாரியான விஷயத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஆசைப்படுறேன். ஏதாவது ஒரு விஷயம் இருக்குனாக்கா, அதுல கொஞ்சமாச்சும் அனலைஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள வந்து பேசணும். இல்ல சுய அனுபவம்னு ஒண்ணு இருக்கணும். சுய அனுபவம்னாக்கா, நீ ஏதாவது அந்த மாதிரி போய் இசையமைப்பாளரா இருந்து, இல்ல இசைய அமைத்து, இல்ல அவர்ட்ட போய் வேல பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பேசணும். சும்மா இங்க உட்காந்துட்டு வெட்டியா பேசிட்டு இருக்கக்கூடாது. சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவ பொறுத்தவரைக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். எப்படி வேர்த்து கொட்டுது பார்த்தீங்களா? வெயில் காலம் ஆயிட்டுல. இப்போ உடம்பு வேற சரியில்ல. இவ்வளோ வேர்த்து கொட்டுறது நல்லதில்ல.
அவ்வளோதான் தோழர்களே. அடுத்த வீடியோல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமாறவேல். நன்றி. வணக்கம்.